புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை, புலம்பி திரியும் நாமல் ராஜபக்ஷ. லஞ்ச பணத்தை பங்கிடும் அரசு நிறுவனங்கள், அம்பலமாகும் அதிர்ச்சி தகவல். படுகொலை செய்தவர்களுக்கு துணை போகும் கனடா, நெதன்யாகு குற்றச்சாட்டு. இந்த அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள், நளின் பண்டார சீற்றம். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தின் கருத்துக்கு கஜேந்திரகுமார் பதிலடி. அரசின் காணி அபகரிப்பு வர்த்தமானிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, சுமந்திரன் வெளியிட்ட அதிரடி தகவல். புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என்பதாலேயே கனடாவில் இன அழிப்பு நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ் மக்களின் அபிலாஷைகள் என்பன வேறு, புலிகளின் அபிலாஷைகள் என்பன வேறு. இதை புரிந்து கொள்ள முடியாததால் தான் வடக்கில் பெரும் பின்னடைவை அரசாங்கம் சந்தித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தாம் புலிகளுடனேயே போர் செய்ததாகவும் தமிழ் மக்களுடன் அல்ல என தெரிவித்த நாமல் அது எப்படி இனவாதமாக மாறும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், எமது புலனாய்வு பிரிவில் முஸ்லிம் அதிகாரிகள் உள்ளனர், விமானப்படையில் தமிழ் அதிகாரிகள் இருக்கின்றனர். போரை முடித்த பிறகு காவல்துறை மற்றும் இராணுவத்துக்கு தமிழ் இளைஞர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். நாம் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுடன் போரிடவில்லை, புலிகளுடன் தான் போரிட்டோம். ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழர்களும் புலிகளுக்கு சமனானவர்களாக பார்ப்பதற்கு முற்படுகின்றனர். இது தவறு. இந்த விடயத்தில் தான் இனவாதம் உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2026 ஆண்டு மே மாதம் 24ஆம் திகதிக்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்களே அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் கூறிய பல எதிர்வு கூறல்கள் பலித்துள்ளதாகவும் இந்த அரசாங்கம் விரைவில் வீட்டுக்கு போகும் என்ற எதிர்வு கூறலும் நிச்சயம் பலிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசாங்கமாக தென்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுபவம் மற்ற இந்த அரசாங்கம் எவ்வித திட்டங்களும் இன்றி செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த அரசாங்கத்தினால் ஆட்சி செய்ய முடியவில்லை என நாம் கூறவில்லை எனவும் அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் கோருகின்றார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருந்தால் அவர்கள் பற்றிய விவரங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் எனவும் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசு திணைக்களங்களில் உள்ள அநேக நபர்களின் ஆதரவுடனேயே இது இடம்பெறுகின்றது எனவும் லஞ்ச ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிச நாயக்க தெரிவித்துள்ளார். லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணத்தை லஞ்சம் பெறுவதுடன் தொடர்புபட்ட அந்த திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களும் பங்கிட்டுக் கொள்கின்றார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தில் விசேட சோதனையில் ஈடுபட்டதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் சோதனையிடுவதற்கான அனுமதியை பெற்று தாங்கள் சோதனையிட்ட வேளை அதிகாரி ஒருவரின் அலுவலகத்தில் 4.1 மில்லியன் ரூபாய்களை மீட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உடனடியாக மீளப்பெற வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பில்லை, அரசின் நிலைப்பாடு கேலி கூத்தானது, நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டமூலம் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வழங்கிய நேர்காணலின் போது இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை கூறியுள்ளார். இதனை நானும் அவதானித்தேன். இது இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு மேற்பட்ட கருத்து. இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அரசின் நகைப்புக்கிடமான கேலி கூத்தான மனநிலையை இந்த கூற்று
வெளிப்படுத்துகின்றது. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் என்பவர் சர்வதேசத்திற்கு பதில் சொல்லக்கூடியவர். ஆகவே அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடாது. இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பில்லை. அதனால் தான் இவ்வாறான பிழையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இனப்படுகொலை என்பது ஒரு குற்றம். இலங்கை ரோம் உடன்படிக்கைக்கு உடன்பட வேண்டும். இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளது. அது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஆனால் இனப்படுகொலை என்று கூறினால் சட்ட நடவடிக்கை என்ற நிலைப்பாட்டில் அரசு உள்ளது. இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளது. அது தொடர்பில் உங்களால் நீதியை நிலைநாட்ட முடியவில்லை. உங்களிடமும் ஒரு குற்ற உணர்வு இருப்பதனால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளார். காணி அபகரிப்பு நோக்கத்துடன் 28/3/2025 வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்வது தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கைவிரித்தமையினால் நாளை ஞாயிற்றுக்கிழமை நில உரிமையாளர்களை சந்தித்து சட்ட நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்யவுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வடக்கில் தமிழர்களின் நிலையிருப்பை உறுதிப்படுத்த கடந்த மார்ச் 28 வெளியிடப்பட்ட வடக்கு மாகாணத்தில் வவுனியா தவிர்த்த 4 மாவட்டங்களில் 5,940 ஏக்கர் காணியை அரசு காணியாக சுவீகரிக்கும் அரசின் வர்த்தமானி அறிவிப்புக்கு எதிராக நாம் தொடர்ந்து ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தோம். 3 மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை அரசு மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தினோம். இவ்வாறான நிலையில் அரசு காணி அமைச்சின் மூலம் ஒரு கடிதம் வெளியிட்ட போதும் அது சட்ட வலுவற்றதாகவே பார்க்கப்படும். பிரதமர் நேற்று வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போதும் ஓர் உறுதியான பதிலையோ அல்லது வர்த்தமானியை ரத்து செய்யும் நம்பிக்கையையோ வழங்காதமையினால் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக உள்ளோம். நாட்டின் தென்மேற்கு பகுதியின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் 2 மணி வரை செல்லுபடியாகும் என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உப்பு இறக்குமதி செய்வதற்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சினாலோ அமைச்சுக்களின் கீழ் இயங்கும் நிறுவனங்களினாலோ எவ்வித இடையூறுகளும் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவை பதில் பணிப்பாளர் நாயகம் TP ஆனந்த் ஜெயலால் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உப்பு இறக்குமதி செய்வதற்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுக்களினால் பல்வேறு இடையூறுகள் விளைவிக்கப்படுவதாக போலி செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான எவ்வித இடையூறுகளோ அல்லது தடைகளோ உப்பு இறக்குமதி செய்வதற்கு கிடையாது எனவும் அறிவித்துள்ளார். மேலும் உப்பு இறக்குமதி செய்வதற்காக கடந்த 22 வரையில் 117 பேர் விண்ணப்பித்திருந்தனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 1,50,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் படுகொலை செய்தவர்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் ஆதரவாக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் 2 இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் கொல்லப்பட்டமை தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.